உங்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் முறிக்கப்படும். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன், ஏசப்பா சொல்லுகிறபடி செய்கிறேன், அத ரொம்ப கவனமா இருங்க. தேவ சமூகத்தில் அதுல உங்க கவனம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அவர் நடக்க வேண்டிய, அவர் சொல்ற வழியில நான் நடக்கணும். அவர் காட்டுகிற பாதைகளை நான் செல்லணும். அந்த காரியத்துல நேர்த்தியா இருங்க. அப்பா உங்க கரத்தை பிரிச்சு நடத்த போறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சூழ்ச்சிகள், விரோதமா எழும்புகிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருக்க முடியாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் முறித்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். உபாகம் 33:11 ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீது கடந்து வரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவர் மீது இவர்கள் கையினுடைய சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்ச்சிகளை கர்த்தர் முறித்து போடுவீராக. கர்த்தருடைய விடுதலையின் கரம் ஒவ்வொருவர் மேல் அமருவதாக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய், விடுதலையின் மாதமாய், எல்லாவற்றிலும் இவர்கள் ஜெயம் எடுக்கிற நாளாய் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமையினால் நிரப்புங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.